பிரைஸ் காட். நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும்? இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாய் அமைவதாக. சரி, இன்றைக்கான ஜீவ ஊட்டம் தியானிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்கிறாரு, நீ இந்த தேசத்திலே குடியிரு, நான் உன்னை பழுகி பெருக பண்ணுவேன். தேவனுடைய பிள்ளைகளே, 2 முறை அவர்கள் கிணறுகளை வெட்டிய போது வாக்குவாதம் ஏற்படுது. ஆனால் 3வது முறை அவங்க கிணறை வெட்டிய போது கர்த்தர் ரெகபோத்தை கட்டளையிடுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் கூட கர்த்தர் இனி வரக்கூடிய காலங்களிலே அவர் பெருக்கத்தை கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் வருமானத்தில் பெருக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதோ சில இடங்களில் பகுதிகளில் நீங்கள் பெருக்கத்தை பார்க்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் ஏதோ சில இடங்களில் நீங்கள் பெருக்கத்தை பார்க்க போகிறீங்க. 2 காரியம்தான். ஒன்று, ஈசாக்கு தேவனுடைய சமூகத்தில் தரித்திருந்தார். 2வது, கீழ்ப்படிந்தார். இந்த 2 அனுபவங்களும் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நிச்சயமாய் கர்த்தர் நம்மையும் அவர் பெருக பண்ணுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பயப்படாதீங்க. இந்த வார்த்தை உங்கள் இருதய பலகையிலே எழுதப்படுவதாக. May God bless you.